ஓம் சரவண பவ! எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று என் முருகப்பெருமானிடம் நான் மனதார வேண்டிக் கொள்கிறேன். ஆடி கிருத்திகை விரதம். கிருத்திகை அல்லது கார்த்திகை என்ற நட்சத்திரம் முருகப்பெருமானின் நட்சத்திரம். மாதந்தோறும் வரும் கிருத்திகை நட்சத்திரம் சிறப்பானது. ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் மேலும் விசேஷமானது. சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த தீப்பொறிகள் சரவண பொய்கையில் 6 குழந்தைகளாக மாற, அந்த குழந்தைகளை சீராட்டி பாராட்டி வளர்க்கும் பொறுப்பு 6 கார்த்திகை பெண்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. சூரபத்மனை அழித்து தேவர்களையும் மக்களையும் காக்க அவதரித்த 6 முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களை போற்றும் வகையில்தான் கிருத்திகை விரத நாளாக கொண்டாடப்படுகிறது. உலகமெங்கும் உள்ள தமிழ் மக்கள் தங்கள் பிரார்த்தனைகளையும் நேர்த்திக் கடன்களையும் செலுத்தும் முக்கிய நாளாக இந்த நாளை கொண்டாடுகிறார்கள். எல்லா முருகன் கோயில்களிலும் சிறப்பு வழிபாடுகள், அபிஷேகம், அலங்காரம், அர்ச்சனை, வீதி உலா என விமர்சையாக நடக்கின்றது. அறுபடை வீடுகளில் திருத்தணியில் இவ்விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. முருகனின் 16 வகையான திருவுருவங்களில் இங்கு ஞான சக்திதாரர் என்னும் திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். முருகப்பெருமான் செவ்வாயின் அம்சம் ஆகையால் செவ்வாய் கிரகத்தில் ஏற்படும் திருமண தடை, செவ்வாய் தோஷ தடை, கர்மபுத்திர தோஷம், மண் மனை சொத்து வழக்குகளில் பிரச்சனைகள், சகோதரர்களால் சங்கடங்கள், குரு திசை, செவ்வாய் திசையால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆடி கிருத்திகை தினத்தில் கந்தனை வணங்க அனைத்து கவலைகள், பிரச்சனைகள், தொல்லைகள், தொந்தரவுகள் நீங்கி வாழ்வில் சவுல சௌபாகியங்களும் சேரும். ஓம் சரவணபவ!